ஒவ்வொரு ஆண்டையும் பரபரப்பாக்கும் வேளையில் முதலடி எடுத்து வைப்பது சர்ச்சைகளே. அந்த வகையில் 2024 நடந்த சர்ச்சைகளில் சிலவற்றை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த செய்தி தொகுப்புடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. நேரம் காலம் தெரியாமல் சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையில் குறுக்க அப்பப்ப ஸ்பீட் பிரேக்கராக எட்டி பார்த்து கவனத்தை ஈர்க்கிறது பல சர்ச்சைகள். எந்த ஒரு புது அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் எழும் விமர்சனங்கள் சர்ச்சையாக உருமாறி சில காலத்துக்கு கண்ணாமூச்சி ஆடிவிட்டு மறைகின்றது. இப்படியான சர்ச்சைகளை ஆண்டு இறுதியில் பேசாமல் போனால் எப்படி? 2024 நடந்த சர்ச்சைகளின் சுவாரஸ்யத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர்.என். ரவி பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் வெடித்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் 2024 ஆளுநர் ரவி கலந்து கொண்ட விழாவில் பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தில் தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிட நல் திருநாடும் என்ற வரி இடம்பெறாமல் இருந்தது தமிழ்நாடு முழுவதும் சர்ச்சை புயலாக வீசியது. நடிகர் விஜய் தான் அரசியலுக்கு வரப்போவதை உறுதி செய்யும் விதமாக தனது கட்சியின் பெயரை 2024 ஆண்டில் வெளியிட்டார். தமிழக வெற்றி கழகம் என்ற அவரின் கட்சி பெயரில் ஒற்றெழுத்தான இக் இடம்பெறாமல் இருந்தது அவரின் அரசியல் வாழ்க்கைக்கான சர்ச்சையை ஆரம்பித்து வைத்தது. தொடர்ந்து அவர் வெளியிட்ட கட்சி கொடியும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து பேசிய விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருமாறியது. சர்ச்சை முற்றிய நிலையில் கஸ்தூரி கைதும் செய்யப்பட்டார். மதுரையை குறிவைத்த டங்ஸ்டன் சுரங்கம் தமிழக சட்டப்பேரவையில் விவாத பொருளாக மாறி சர்ச்சை தீயாக கொழுந்துவிட்டு எரிந்தது. நடிகை சமந்தா நாக சைத்தன்யா விவகாரத்திற்கு பிஆர்எஸ் செயல் தலைவர் KT ராமாராவ் தான் காரணம் என கூறி சமந்தா வாழ்க்கையில் சர்ச்சையை மூட்டினார் தெலுங்கானா காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா. அடுத்தடுத்து மலையாள சினிமாவை அதல பாதாளத்திற்குள் தள்ளிய பெண் கலைஞர்களின் பாலியல் குற்றச்சாட்டு கேரளாவை தாண்டி இந்தியா முழுவதும் பரவி பெரும் சர்ச்சைக்குள்ளானது. பிரபல யூடியூபரான இர்ஃபான் பிரசவத்திற்கு முன்னே தனது குழந்தையின் பாலினத்தை அறிவித்த வீடியோ சர்ச்சையை கிளப்பியது. இந்த சர்ச்சை ஆறி அடங்குவதற்குள்ளாகவே மீண்டும் தனது குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி அவரின் சர்ச்சைக்கு கமாயிட்டார் இர்ஃபான். திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்ற மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே பாடலுக்காக ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன் ஆகியோருக்கு சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பாலியல் குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட நடன இயக்குனர் ஜானிக்கு தேசிய விருது வழங்குவதை எதிர்த்து சர்ச்சை கிளம்பியது. அதனால் ஜானிக்கு தேசிய விருதும் ரத்து செய்யப்பட்டது. நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் 3 செகண்ட் காட்சியை பயன்படுத்தியதற்காக தனுஷ் 10 கோடி கேட்டது நயன்தாரா மற்றும் தனுஷிற்கு இடையே பெரும் மோதலாக வெடித்தது. இது குறித்து எழுந்த சர்ச்சை சினிமா வட்டாரம் மற்றும் ரசிகர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. அல்ஜீரியா பெண் குத்துச்சண்டை வீராங்கனையான இமானே கெலிஃப் மீது பாலின குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. தன் மீது வைக்கப்பட்ட பாலின சர்ச்சைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கத்தை வென்று பதிலடி கொடுத்தார் கெலிஃப். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. கானா பாடகி இசைவாணி என்றோ பாடிய ஐ எம் சாரி ஐயப்பா பாடல் இன்டர்நெட்டில் வைரலான நிலையில் ஐயப்ப பக்தர்களை புண்படுத்துவதாக சர்ச்சை எழுந்து சிறிது காலம் இணையத்தை ஆக்கிரமித்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசிய உரை நாடாளுமன்றத்தில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பெரிய சர்ச்சை குண்டாய் வெடித்தது. ஆண்டு இறுதியை எட்டிய போதிலும் 2024 புது சர்ச்சைகள் வெடித்த வண்ணமே இருக்கிறது. நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணிக்கு இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. பாமக மாநில இளைஞரணி சங்க தலைவராக ராமதாஸ் தனது மூத்த மகள் காந்திமதியின் மகனான முகுந்தனை நியமித்தார். அப்போது கட்சியில் சேர்ந்து 4 மாதங்களே ஆன முகுந்தனுக்கு எதற்கு பதவி என்று மேடையிலேயே எதிர்த்தார் அன்புமணி ராமதாஸ்.
தந்தை மகனுக்கிடையே பனிப்போர் நடந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது பகிரங்கமாக மேடையில் வெடித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.